வணக்கம். சில பேர் ஏன் இப்படி வித்தியாசமா நாம எதிர்பார்க்காத மாதிரி நடந்துக்கறாங்கன்னு நீங்க எப்பதாவது குழம்பி போயிருக்கீங்களா? நிறைய தடவை. இல்ல, சில சமயம் நீங்களே ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு தெரியாம, ஐயோ நான் ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டேன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, அதுவும் நடந்திருக்கு. ராபர்ட் கிரீன் எழுதிய தி லாஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் என்ற புத்தகத்தின் சில முக்கிய விதிகளை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலசப் போறோம். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நாம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஆமா, நம்மளையும் அறியாம சில உள்ளார்ந்த சக்திகள் தான் நம்மளை இயக்குது. இன்னைக்கு மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் கிட்ட, ஒரு கருவி பெட்டியை உருவாக்க போறோம். அதுல முதல் சில கருவிகளை சேர்க்கலாமா? கண்டிப்பா. அந்த கருவிப்பெட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரீன் சொல்றபடி நம்ம எல்லாருக்குள்ளேயும் பொறாம, பேராசை, பாதுகாப்பின்மை, இந்த மாதிரி சில அடிப்படை குணங்கள் இருக்கு. இதுக்கு அவர் மனித இயல்புன்னு பேர் வைக்கிறார். ஆமா, இத நாம புரிஞ்சுக்காம நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளுக்கு மத்தவங்களையோ அல்லது சூழ்நிலையோ காரணம் சொல்லிட்டே இருப்போம். ஆனா இந்த விதிகளை புரிஞ்சுக்கிட்டா மத்தவங்களோட நடவடிக்கைகளை கணிக்கிறதுக்கு மட்டுமல்ல, ஆமா, நம்மள நாமே ஆள்றதுக்கும் அது ஒரு பெரிய சக்தியா மாறும். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்துது. புத்தகம் இத தாழ்ந்த குணம், அதாவது லோவர் செல்ஃப். ஆமா, அப்புறம் உயர்ந்த குணம், ஹையர் செல்ஃப் அப்படின்னு ரெண்டா பிரிக்குது. கரெக்ட். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி சின்ன சின்ன லாபங்களுக்காக செயல்படுறது தாழ்ந்த குணம். அதே சமயம் நிதானத்தோட, பரந்த பார்வையோட, மத்தவங்க மேல இரக்கத்தோட இருக்கிறது உயர்ந்த குணம். இந்த ஆய்வோட நோக்கமே இந்த விதிகளை பயன்படுத்தி எப்படி நம்மளோட உயர்ந்த குணத்தை வெளிக்கொண்டு வருதுன்னு பாக்குறது தான். சரி, நம்ம கருவிப்பட்டியில சேர்க்க போற முதல் கருவி நம்மளை இயக்குற இன்ஜின், அதாவது நம்ம எமோஷன்ஸ் பத்தினது. ஓகே, ரொம்ப லாஜிக்கலா யோசிக்கிறோம்னு நினைச்சிருக்கிறோம். ஆனா புத்தகம் நம்மள நேரா மோதுது இல்லையா? ஆமாம், இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு சொல்லுது. நிச்சயமா. நாம எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி தர்க்க ரீதியான காரணங்களை அடுக்கினாலும் உண்மையில அந்த முடிவை எடுக்க தோன்றது நம்ம உணர்ச்சிகள் தான். இதுக்கு ஒரு வரலாற்று உதாரணம் இருக்கா? இருக்கு. பண்டைய ஏதென்ஸின் தலைவர் பெரிக்லிஸ். அவர் தன் காலத்து அரசியல்வாதிகளை கவனிச்சார். எல்லோருமே தங்கள் அறிவாளிகள், பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா உண்மையில அப்படி இல்ல. அதிகாரம் மேல இருந்த ஆசை, மத்தவங்களை விட செல்வாக்கா இருக்கணுங்கிற போட்டி மனப்பான்மை, பயம் மாதிரியான உணர்ச்சிகள் தான் அவங்களோட முடிவுகளை இயக்குச்சு. அதோட விளைவு ஏதென்ஸ் தேவையில்லாத போர்கள்ல சிக்கி குழப்பத்துல மூழ்கி சுய அழிவை நோக்கி போச்சு. இது ஏதோ பழங்கதை மாதிரி இல்ல, இன்னைக்கும் இது நடக்குது. 2008 நடந்த உலக பொருளாதார வீழ்ச்சி எடுத்துக்கலாமே. ஆமா, கரெக்ட். பெரிய பெரிய வங்கியாளர்கள், நிபுணர்கள் எல்லாரும் பகுத்தறிவோட செயல்படுறதா தான் நினைச்சாங்க. ஆனா பேராசை, உடனடி லாபம் சம்பாதிக்கணுங்கிற வெறி, இந்த எமோஷன்ஸ் தான் அவங்கள ஆபத்தான முடிவுகளை எடுக்க வச்சது. ஆமா, சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த உணர்ச்சி பரவல் இன்னும் வேகமாயிடுச்சு. ஒரு சின்ன விஷயம் கூட நொடியில வைரல் ஆகி எல்லாரையும் உணர்ச்சி வசப்பட வைக்குது. இந்த சூழல்ல உறுதிச்சாபு, அதாவது கன்விக்ஷன் பயாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த கிரீன் சொல்றாரு. இது ரொம்ப ஆபத்தானதாச்சே. ரொம்ப. அதாவது ஒரு தலைவர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா மிகுந்த நம்பிக்கையோட ஒரு கருத்து சொல்லும்போது அதுல எவ்வளவு ஓட்டைகள் இருந்தாலும் நாம அதை உண்மைன்னு நம்பிடுறோம். ஏன்னா நமக்கு நிச்சயமற்ற தன்மை பிடிக்காது. ஒருத்தர் உறுதியா பேசும்போது நமக்கு ஒருவித பாதுகாப்பு உணர்வு கிடைக்குது. ஆமா, நிதானமா எல்லா பக்கங்களையும் யோசிச்சு பேசுறவங்கள பலவீனமானவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த மனநிலை தான் ஏமாற்றுக்காரங்ககிட்டயும் சர்வாதிகாரிகள் கிட்டயும் நம்மளை எளிதா சிக்க வைக்குது. ஆக நம்மளை இயக்குற இன்ஜின் உணர்ச்சிகள் தான், பகுத்தறிவு இல்லைன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த கருவிக்கு வருவோம். நாம உலகத்தை பார்க்குற கண்ணாடி, அதாவது தற்காதலின் விதி அல்லது நர்சிசிசம். இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஏதோ பெரிய மனநோய் மாதிரி தோணும். ஆனா புத்தகம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இது இருக்குன்னு சொல்லுதே. ஆமா, இது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. ஒரு முனையில ஆரோக்கியமான சுய அன்பு இருக்கு, அது நமக்கு கண்டிப்பா தேவை. இன்னொரு முனையில ஆழமான தற்காதல், அதாவது டீப் நார்சிசிசம் இருக்கு. நாம எல்லாருமே இந்த ஸ்பெக்ட்ரம்ல எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கோம். இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆரோக்கியமான சுய அன்பு உள்ளவங்க தங்களை நேசிக்கிறதோட அந்த அன்பை மத்தவங்க மேலேயும் காட்டுவாங்க. அவங்களால மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஆழமான தற்காதல் கொண்டவங்க, அவங்க மத்தவங்கள தங்களோட ஒரு நீட்சியாகத்தான் பாப்பாங்க. கரெக்டா சொன்னீங்க. அவங்க தங்களோட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான கருவிகள் தான் மத்தவங்க. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. தொழிலதிபர் ஹோவர்ட் ஹியூஸ். வெளி உலகுக்கு அவர் ஒரு தைரியமான, புத்திசாலியான பிம்பத்தை காட்டினார். ஆனா உண்மையில அவர் ஒரு மைக்ரோ மேனேஜர். யாரையுமே நம்ப மாட்டார்.
சின்ன சின்ன விஷயத்துல கூட தலையிட்டு தன்னோட நிறுவனங்களை குழப்பத்துல ஆழ்த்தினார். அவரோட சுய அன்பு எதையும் வளர விடாம அழிச்சது. சரி, ஆனா இந்த மாதிரி ஆழமான தற்காதல் கொண்டவங்களை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில அடையாளம் காண்றது? நல்ல கேள்வி. அவங்களுக்கு சில பொதுவான குணங்கள் இருக்கும். அவங்களால விமர்சனத்தை தாங்கிக்கவே முடியாது. சின்ன விமர்சனம் செஞ்சா கூட அத தனிப்பட்ட தாக்குதலா எடுத்துக்கிட்டு பயங்கரமா கோவப்படுவாங்க. ஆமா, உரையாடல்கள்ல எப்போதுமே தங்கள பத்தியே பேசுவாங்க. மத்தவங்க பேசுறத கேக்குற மாதிரி நடிப்பாங்களே தவிர அடுத்ததா தாங்கள் என்ன பேசலான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தவங்க மேல பச்சாதாபம், அதாவது எம்பத்தி ரொம்ப குறைவா இருக்கும். இது தனிப்பட்ட உறவுகளையும் ரொம்ப பாதிக்கும் இல்லையா? டால்ஸ்டாய் மற்றும் அவரோட மனைவி சோனியாவோட உறவே புத்தகம் குறிப்பிடுது. ஆமா, 2 பேருமே ஒருத்தரோட பார்வையிலிருந்து உலகத்தை பார்க்கவே இல்ல. அவங்களுடைய உறவு ஒரு சாகும் வரையிலான போராட்டமா மாறினதுக்கு காரணம் 2 பேருமே தங்களோட தற்காதல்ல மூழ்கி மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க தவறுனதுதான். சரியா சொன்னீங்க. இதுக்கு மாற்று மருந்து பச்சாதாபம் தான். எம்பதி. ஆமா, இத வளர்த்துக்கிறது ஒரு கலை. இதுக்கு எர்னஸ்ட் ஷாக்லட்டோட கதை ஒரு உத்வேகம் அளிக்கிற உதாரணம். அண்டார்டிகால மாட்டிக்கிட்டாரே அவரா? அவரேதான். அவரோட கப்பல் பனியில சிக்கிக்கிச்சு. 2 வருஷம் அவரும் அவரோட 27 ஆட்களும் அங்கேயே மாட்டிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஆளாளுக்கு சுயநலமா யோசிச்சு சண்டை போட்டு அழிஞ்சு போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆனா ஷாக்லெட்டன் அப்படி பண்ணல. அவர் ஒவ்வொருத்தரோட மனநிலையும் உன்னிப்பா கவனிச்சார். யாருக்காவது மனசு தளர்ந்து போனா அவங்க கிட்ட தனியா பேசி அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சு அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து அவங்க மனநிலைய மாத்துவார். கரெக்ட். அவர் தன்னை ஒரு தலைவனா காட்டிக்காம அவங்கள ஒருத்தரா அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவரா இருந்தார். அதனால ஒருத்தர் கூட உயிரிழக்காம எல்லாரையும் பத்திரமா மீட்டு கொண்டு வந்தார். அதுதான் பச்சாதாபத்தோட உண்மையான சக்தி. ஆக நம்ம கருவிப்பட்டியில இன்ஜினை பார்த்தோம், கண்ணாடிய பார்த்தோம். இப்போ நாம போடுற முகமூடிய பத்தி பாப்போம். பாத்திர நடிப்பின் விதி. The law of role playing. நாம எல்லோருமே சமூகத்துல ஒரு முகமூடிய போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆபீஸ்ல ஒரு மாதிரி, நண்பர்கள் கிட்ட ஒரு மாதிரி, வீட்ல ஒரு மாதிரி நடந்துக்கிறோம். இது தப்பில்ல. ஆனா ஒருத்தரோட உண்மையான குணம் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. கிரீன் சொல்ற பதில் முரண்பாடான நடத்தைகளை கவனிங்க. முரண்பாடுகளா? ஆமா, அதாவது ஒருத்தர் வெளியுலகத்துக்கு காட்டிக்கிற குணத்துக்கு நேர்மாறான ஒரு குணம் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கும். அதுக்கு அவர் நிழல் குணம், அதாவது ஷேடோ செல்ஃப் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஓகே, இந்த நிழல் குணம்னா என்ன? அது நம்ம சின்ன வயசுல அடக்கி வச்ச ஆசைகள், கோபங்கள், பாதுகாப்பின்மை உணர்வுகள் எல்லாத்தோட கலவை. சாதாரண நேரத்துல இது வெளியே தெரியாது. ஆனா மன அழுத்தம், நெருக்கடி, அதிகாரம் கையில வர்ற நேரத்துல கரெக்ட், அந்த நேரத்துல இந்த நிழல் குணம் திடீர்னு எரிமலை மாதிரி வெடிச்சு வெளியே வரும். ரிச்சர்ட் நிக்சன் உதாரணம் இதுக்கு சரியா பொருந்துமே. மிகச் சரியான உதாரணம். பொதுவெளியில நிக்சன் தன்னை ஒரு கடினமான, உணர்ச்சியை காட்டாத, பகுத்தறிவுள்ள தலைவரா காட்டிக்கிட்டார். ஆனா வாட்டர்கேட் ஊழலுக்கு பின் வெளியான அவரோட இரகசிய உரையாடல் பதிவுகள் அவரோட நிழல் குணத்தை உலகத்துக்கு காட்டுச்சு. அதுல அவர் பயங்கர சந்தேக குணம் கொண்டவரா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறவரா, பழி வாங்குற எண்ணத்தோட பேசுறவரா இருந்தார். அந்த 2வது நிக்சன் தான் அவரோட புகழ மொத்தமா அழிச்சது. ஆமா, அந்த நிழல் குணத்தை ஒரு எரிமலை மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. வெளியிருந்து பார்க்க அமைதியா, உறுதியா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அழுத்தம் அதிகமாகும்போது திடீர்னு வெடிச்சு செதறும். நிக்சனுக்கு அதுதான் ஆச்சு. அப்படியானால் உங்களுக்கான ஒரு பயனுள்ள குறிப்பு இதுதான். ஒருவரை பத்தி நீங்க மதிப்பிடும்போது அவங்க வெளிக்காட்டும் குணத்தை மட்டும் பார்க்காதீங்க, அதற்கு நேர்மாறான குணம் உள்ள என்னவாக இருக்குன்னு யோசிங்க. சொல்லப்போனா ரொம்ப அதீதமா தன்னம்பிக்கை காட்டுகிற ஒருத்தருக்குள்ள ஆழமான பாதுகாப்பின்மை இருக்கலாம். அதே மாதிரி எப்போதுமே ரொம்ப இனிமையா சாந்தமா பேசுற ஒருத்தருக்குள்ள அடக்கப்பட்ட கோபமும் ஆக்ரோஷமும் இருக்கலாம். ஆமா, இந்த முரண்பாடுகளை கவனிக்கிறது ஒருவரை ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறவுகோள். சரி, இப்போ நம்ம கருவி பெட்டியில கடைசி கருவிய சேர்ப்போம். இது ஒரு தொலைநோக்கி மாதிரி. தூரமா பார்க்க உதவுற ஒரு கருவியா? ஆமா, குறுகிய மனப்பான்மையின் விதி. லா ஆஃப் ஷார்ட் சைட்டட்னஸ். மனிதர்களாகிய நாம இயல்பாவே உடனடியா நடக்கிற விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையில மூழ்கி நீண்டகால விளைவுகளை பத்தி யோசிக்கவே மாட்டோம். இதுதான் நம்மளோட மிகப்பெரிய பலவீனம். இதுக்கு ஒரு வரலாற்று உதாரணம் 18ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல நடந்த சவுத் சீ கம்பெனி ஊழல். அதோட நிறுவனர் ஜான் பிளண்ட் பங்குச்சந்தை ஏறிக்கிட்டே இருந்தப்போ உடனடி லாபத்திலையும் போட்டியிலையும் மூழ்கிட்டார். இது ஒருபோதும் சரியாதுன்னு நம்பினார். ஆமா, ஆனா அந்த குமிழி உடைஞ்சு இங்கிலாந்து பொருளாதாரமே நிலைக்குழைஞ்சு போச்சு. இந்த குறுகிய கால சிந்தனை
4 விதமான பகிதைகள், அதாவது பொறிகள்ல நம்மள சிக்க வைக்குதுன்னு புத்தகம் சொல்லுது. அத ஒவ்வொன்னா பார்க்கலாமா? பார்க்கலாம். முதல் பொறி எதிர்பாராத விளைவுகள், அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ். இதுக்கு ஜூலியஸ் சீசர் கொலை ஒரு சிறந்த உதாரணம் இல்லையா? ஆமா, அவரை கொன்னவன்ற ரோம் குடியரசை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் அதை செஞ்சாங்க. உடனடி பிரச்சனை சீசர் தான் நினைச்சாங்க. ஆனா அவங்களோட செயல் ரோம்ல உள்நாட்டு போரை உருவாக்கி கடைசியில முடியாட்சி வர்றதுக்கு தான் வழிவகுத்தது. அவங்க காப்பாத்த நினைச்ச குடியரசை அவங்களே அழிச்சாங்க. இதுதான் எதிர்பாராத விளைவு. 2வது பொறி தந்திரோபாய நரகம், அதாவது டாக்டிக்கல் ஹெல். இது கேட்கவே பயங்கரமா இருக்கு. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில அடிக்கடி நடக்கும். உடனடி பிரச்சனைகளை தீர்க்கறதுல, சின்ன சின்ன சண்டைகள்ல ஜெயிக்கிறதுல நாம ரொம்ப கவனம் செலுத்துவோம். அப்படி செஞ்சு நம்மளோட பெரிய இலக்கு என்னங்கிறதையே மறந்துடுவோம். கரெக்ட். ஒரு உறவுல சின்ன சின்ன வாக்குவாதங்கள்ல நீயா நானான்னு சண்டை போட்டு ஜெயிச்சுக்கிட்டே விட்டீங்க. ஆனா கடைசியில பார்த்தா அந்த உறவே உடைஞ்சு போயிருக்கும். சின்ன சின்ன போர்கள்ல ஜெயிச்சு பெரிய யுத்தத்துல தோற்கிறது. அதுதான் இந்த தந்திரோபாய நரகம். 3வது டிக்கர் டேப் ஹிப்னோசிஸ். இது என்ன புதுசா இருக்கு? இது இன்னைக்கு நமக்கு ரொம்பவே பொருந்தும். அதாவது தேவையற்ற அற்பமான தகவல்கள்ல மூழ்கி முக்கியமான விஷயங்களை கோட்ட விடுறது. ஓ, ஸ்பெயின் மன்னர் 2ஆம் பிலிப் தன்னோட பேரரசு எவ்வளோ பெருசு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்காம அரண்மனையில கழிப்பறைகள் எங்க கட்டணும், எந்த நேரத்துல பெயிண்ட் அடிக்கணுங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மணிக்கணக்கா கவனம் செலுத்துவார். நாம இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகள்ல மூழ்கி நம்ம வாழ்க்கையோட முக்கியமான இலக்குகளை தவற விடுறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அது ஒரு வித ஹிப்னோசிஸ் தான். கடைசி பொறி விகிதாச்சார உணர்வை இழத்தல். சின்ன விஷயத்த பெருசாக்கி பாக்குறது. ஆமா, ஒரு சின்ன விமர்சனம், ஒரு சின்ன தோல்வி வந்தா கூட அது உலகமே முடிஞ்சு போன மாதிரி நினைக்கிறது. அந்த ஒரு விஷயத்திலேயே மூழ்கி நம்ம சக்தியெல்லாம் அதுக்கே செலவழிச்சு பெரிய படத்தை பார்க்க தவறுவது. இதுக்கு தீர்வு என்ன? தீர்வு ஒண்ணுதான். நம்ம கண்ணோட்டத்தை உயர்த்தணும். ஹெலிகாப்டர்லேருந்து கீழே பார்க்குற மாதிரி உடனடி நிகழ்வுகள்லேருந்து கொஞ்சம் விலகி பரந்த சூழலையும் நம்மளோட நீண்டகால இலக்குகளையும் மனசுல வச்சு செயல்படணும். சில சமயம் அவசரப்பட்டு எதையாவது செய்யறதை விட எதுவும் செய்யாம காத்திருக்கிறது நல்லது. ஆமா, நேரம் என்ன காட்டுதுன்னு காத்திருக்கிறது தான் சில சமயம் புத்திசாலித்தனமான முடிவா இருக்கும். அப்போ இந்த விதிகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதால என்ன பிரயோஜனம்? இது மத்தவங்களை ஏமாத்துறதுக்கான தந்திரம் இல்ல. இல்லவே இல்ல. இது நம்மையே ஆள்றதுக்கான ஒரு கலை. நம்மளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது, பகுத்தறிவோட செயல்பட உதவும். நம்ம தற்காதல் குணத்தை அறிஞ்சுக்கிறது பச்சாதாபத்தை வளர்க்க உதவும். நம்ம நிழல் குணத்தை ஏற்றுக்கிறது நம்மள முழுமையான மனிதராக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த அறிவு உங்களை ஒரு சிறந்த யுக்தியாளரா, பச்சாதாபம் உள்ளவரா, உங்க விதியின் மீது அதிக கட்டுப்பாடு கொண்டவரா மாத்தும். இது மற்றவர்களை பற்றியது மட்டுமல்ல, இது உங்களை பற்றியது. ஆமா, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நாம இன்னைக்கு பேசின இந்த 4 விதிகள்ல உங்க சொந்த வாழ்க்கையிலயோ, நீங்க வேலை செய்யற இடத்துலயோ, இல்ல உங்களை சுத்தி இருக்கிற உலகத்திலயோ எது ரொம்ப தெளிவா தெரியுது? அது பகுத்தறிவற்ற தன்மையா, தற்காதலா, இல்ல குறுகிய மனப்பான்மையா? அந்த விதியோட எதிர்மறையான தாக்கத்தை உணர்ந்து அதுக்கு எதிரா ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கிறது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு சிந்திச்சு பாருங்க.